புரோட்டானுக்கு வந்து யூயூடி, அது 2 அப் குவார்க்கும் ஒரு டவுன் குவார்க் இருக்கும். நியூட்ரானுக்கு வந்து ஒரு அப் குவார்க்கும் 2 டவுன் குவார்க் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லாம்டாக்கு வந்து ஒரு அப் குவார்க்கு ஒரு டவுன் குவார்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும். அடுத்து நமக்கு வந்து சிக்மா ப்ளஸ்க்கு வந்து டபுள் அப் குவார்க்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும். சிக்மா நாட்டுக்கு வந்து ஒரு அப் குவார்க்கு ஒரு டவுன் குவார்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி சிக்மா மைனஸ்க்கு 2 டவுன் குவார்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்கட் ஹைப்பரானுக்கு வந்து கேஸ்கட் நாட்க்கு வந்து ஒரு அப் குவார்க்கு 2 ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்கட் மைனஸ்க்கு வந்து ஒரு டவுன் குவார்க்கு 2 ஸ்ட்ரேஞ்ச் குவார்க் இருக்கும். ஒமேகாவுக்கு வந்து 3மே ஸ்ட்ரேஞ்ச் தான் இருக்கும். டெல்டாக்கு வந்து எப்படி இருக்குன்னா 3மே அப் குவார்க்காக இருக்கும். ஒமேகாவுக்கு வந்து நமக்கு வந்து 3மே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். இது டெல்டாவுக்கு வந்து 3மே வந்து எப்படி இருக்கும்னா அப் குவார்க்ஸாக வந்து இருக்கும். இந்த டேபிளர் காலத்தை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து செட் எக்ஸாமில் கூட நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டேபிள்லேருந்து நமக்கு ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க.